ஆக்ஷன் கிட் வித் சதீஷ் நேயர்களுக்கு வணக்கம். டிசி இந்த படம் ஆக்சுவலா வந்து படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, லோகேஷ், அனிருத் இந்த காம்போ வந்து நமக்கு தெரியும். அருண் மாதேஸ்வரோட டைரக்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் வந்து நடிக்க போறாரு அப்படிங்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா, லோகேஷோடைய மீம்ஸா நெறைய எங்க பார்த்தாலும் லோகேஷ் மீம்ஸ் தான். ஆக்சுவலா அந்த லோகேஷ் மீம்ஸுக்கு இந்த படத்தோட ஒரு ஸ்டாப், எண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா, இந்த படத்துல அவருடைய எஃபோர்ட்ட வந்து ரொம்ப அழகா எடுத்து காமிச்சுக்கிட்டு கதை ரொம்ப ஓப்பனிங்லயே அழகா சொல்ட்டாய்ங்க. வன்முறை இது எல்லாமே தப்பு தான். ஆனா, ஒரு பையனோட படிப்புக்கு பண்ணாம வேற எதுக்காக பண்றது? அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வசனங்கள்லாம் அங்கங்க ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. ஒரு இடத்துக்கு அதாவது கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு வசனம் ஒண்ணு இருக்கும். அ "உயிர் இல்லாத இந்த பூவும், உயிர கொல்ற இந்த துப்பாக்கியும், ஒரு புது வாழ்க்கைய தேடி பயணிக்க போகுது." அப்படிங்கும்போது, படம் முழுக்கவே அந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கடைசியா அந்த டயலாக பார்க்கும்போது உணர முடியும். இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப அழகா அந்த படத்த வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஃப்ரேம் எதுன்னா, வாமிகா வந்து வாமிகா ஆக்சுவலா ஒரு ப்ராஸ்டியூட். அவங்க வந்து டுவர்ட்ஸ் லோகேஷ் வந்து காப்பாத்தி அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம், ஒரு ஏரியில நடந்து போவாங்க. அங்க ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. சூப்பரா இருக்கும். ஏரி அதாவது இந்த சன்லைட் பட்டு ஏரி ஃபுல்லா கோல்டனா காமிச்சு, அதுல அவங்கள நடக்க வைக்கும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். எண்ட்லெஸ் அதாவது இந்த இந்த உலகம்ங்கிறது முடிவற்றது. நம்ம எங்க வேணா போகலாம். அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ரேமா கூட அது இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நெறைய இடத்துல டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. வாமிகாவ பார்க்கக்கூடிய அந்த ரூம், அந்த லாட்ஜ்ல வந்து லோகேஷ் பேசிட்டு இருப்பாங்க. வாமிகா உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப பின்னாடி 2 பேரோட போஸ்டர்ஸ் இருக்கும். அந்த 2 பேர் யாரு அப்படின்னா, ஆ அவங்க 2 பேருமே ஒரு கப்புலா இருந்து லைக் திருடினவங்க. ஆமா. அதுதான் நெனைக்கிறேன். ஆக்சுவலா அவங்களுடைய போஸ்டர் தான் அது. ஸோ அந்த டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல எதுக்கு இவங்க எல்லாருமே கொலை பண்றாங்க? அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆரம்பத்துல அவங்க வந்து ஒரு அதாவது லோகேஷ் வந்து ஆரம்பத்துல ஜெயில்ல இருந்திருப்பாரு ஒரு கொலை பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேங் ஆகுவாங்க. அந்த கேங் யாருன்னா, தலைவாசல் விஜய் அவங்களுடைய கேங்ல தான் இருப்பாங்க. அரசு கேங்ல தான் தாஸ் அண்ட் டீம் எல்லாருமே இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதாவது தேவதாஸ் அண்ட் அவங்களுடைய டீம் எல்லாருமே இருப்பாங்க. லோகேஷும், அ தலைவாசல் விஜயும் இந்த கவர்மெண்ட் கன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் திருடி அதுல அத வித்து பணம் சம்பாரிப்பாங்க. அந்த திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல போலீஸ் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும். அப்ப ஒரு அம்மா, அப்பா, ஒரு சின்ன பையன். இவங்க 3 பேர் நடந்து வருவாங்க. அவங்க அப்பா கையில ஒரு ரூ. 7,00,000 பணம் இருக்கும். அந்த ரூ. 7,00,000 பணத்த வந்து அங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருந்த அந்த இடத்த பாதுகாத்துட்டு இருந்த போலீஸ் வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த அப்பாக்கு என்ன ஆனுச்சு? அந்த பையன் ஆரம்பத்திலே சொன்னது தான். அந்த பையனோட படிப்புக்காக தான் இவ்வளோ விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த போலீஸ கொல்ல போய் தான் ஒரு இடமா நகர ஆரம்பிக்கிறாங்க. அங்க நெறைய விஷயங்கள ஃபேஸ் பண்றாங்க. லோகேஷ் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, "கெட்டவன் பானா நல்லவன்பா" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவன் அடிப்பான். ஆனா நல்லதுக்கு கூட நிப்பான். அவன் ரொம்ப கோவக்காரன். ஆனா நல்லது ஒரு ஒரு விஷயம் தப்பா பட்டுச்சுன்னா, அத போய் தட்டி கேட்பான். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் தான். லோகேஷோட கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து ரொம்ப சட்டிலா, ரொம்ப வீரியமா, ப்ரூட்டலா இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் குடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா இந்த படம் குழந்தைங்க பார்க்க முடியாது. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. என்னன்னா, ரொம்ப வயலன்ட்டா ரொம்ப ப்ரூட்டலா காமிச்ச ஒரு விஷயம் தான். ரத்தம் தெறிக்கிறது தான் ஆஃப்கோர்ஸ். ஆனா அத காமிக்கிற விதம் வந்து இந்த வாய கிழிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சு. ஓவராலா இந்த படம் தியேட்டர் வாட்சான்னு கேட்டா, ஆஃப்கோர்ஸ் தியேட்டர் வாட்ச் தான். அண்ட் இன்னொரு விஷயம், ஃபிலிம் பை அனிருத் அப்படிங்கிற அளவுக்கு அனிருத் வந்து இந்த படத்த தாங்கி இருக்காரு. ஆரம்பத்துலேருந்து முடியிற வரைக்கும் பிரிச்சு விட்டாரு. எலிவேஷன் சீன்லாம் படம் முழுக்க எலிவேஷன் சீன் தான். இது எலிவேஷன் சீன் அப்படிலாம் கிடையாது. படம் முழுக்க எலிவேஷன் சீன் தான். ஸ்டண்ட் கோரியோகிராஃபருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ஸ்டண்ட் வந்து இந்த அளவுக்கு நேர்த்தியா பண்ண முடியுமா? அத கன்வின்சிங்கா பண்ண முடியுமா? அப்படிங்கிறது ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் சஞ்சனா அவங்களுடைய கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் தான். கரெக்ட்டான ஒரு கேரக்டர் தான். அவங்க வந்த அந்த ஸ்பேஸ் படம் முழுக்க அந்த அந்த தாக்கம் படம் முழுக்க இருக்கும். லோகேஷோடைய வழிகள அத நம்ம பார்க்க முடியும். அதே மாரி கஸ்தூரிராஜா அவர்களுக்கு குடுத்த ரோல் ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருந்தாரு. இந்த படம் இதுவரைக்கும் நீங்க பார்க்கல. ஏன்னா நான் நெறைய விஷயங்கள உள்ளடக்கி சொல்லல. காரணம் என்னன்னா, ஓவர் த ஸ்பாய்லர் பண்ணிட்டா இந்த படத்துடைய ரொம்ப தின் லைனு. ஸோ அது டப்புன்னு முடிஞ்சிரும். அதனால தான் இந்த இந்த ரிவ்யூல முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாம அப்பப்போ வந்திருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாம சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்த மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. அண்ட் நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க.